நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்த நாள், முதல் முறையாக கண்களைத் திறந்த தருணம், அம்மாவின் முகத்தை முதன்முறையாக பார்த்த தருணம், முதல் சிரிப்பு, முதல் நடை, முதல் வார்த்தை. இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணங்கள். ஆனால் அவற்றில் ஒன்றையாவது உங்களால் நினைவுபடுத்த முடியுமா? இல்லை. ஏன்? உங்கள் மூளை அப்போது வேலை செய்யவில்லையா? அல்லது உங்கள் வாழ்க்கையின் முதல் 3 ஆண்டுகள் உண்மையிலேயே மறைந்துவிட்டதா? உலகத்தில் இருக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறது. 3 வயதுக்கு முன் நடந்த சம்பவங்களை யாராலும் தெளிவாக நினைவில் வைத்திருக்க முடியாது. சிலருக்கு 4 வயதுக்கு முன்பும் நினைவுகள் இருக்காது. அதற்கு இன்ஃபேண்டில் அம்னீசியா என்று பெயர். அதாவது குழந்தை பருவ மறதி. பல வருடங்களாக விஞ்ஞானிகள் இதற்கான காரணத்தை தேடினர். ஆரம்பத்தில் அவர்கள் நினைத்தது குழந்தையின் மூளை இன்னும் வளரவில்லை. ஆனால் அது முழு உண்மையில்லை. ஏனென்றால் குழந்தைகளுக்கு நினைவாற்றல் இருக்கிறது. ஒரு சோதனையில் ஒரு குழந்தையின் காலில் ஒரு ரிப்பன் கட்டப்பட்டது. அந்த ரிப்பன் மேலே தொங்கியிருந்த பொம்மையுடன் இணைக்கப்பட்டது. குழந்தை காலை அசைத்தவுடன் பொம்மையும் அசைந்தது. சில நிமிடங்களில் குழந்தை அந்த தொடர்பை புரிந்து கொண்டது. சில நாட்கள் கழித்து அதே குழந்தையை மீண்டும் கொண்டு வந்தார்கள். ஆச்சரியமாக அது வந்தவுடன் மீண்டும் காலை அசைத்தது. அதற்கு அந்த அனுபவம் நினைவில் இருந்தது. இதனால் குழந்தைகளால் நினைவுகளை உருவாக்க முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டது. ஆனால் நினைவுகள் பெரியவனாகவும் வரை ஏன் உயிர் வாழவில்லை? நமது மூளையில் ஹிப்போகம்பஸ் என்ற ஒரு சிறிய பகுதி இருக்கிறது. நாம் அனுபவிக்கும் விஷயங்களை நினைவுகளாக மாற்றுவது இதுதான். ஆனால் குழந்தையாக இருக்கும்போது இந்த பகுதி இன்னும் முழுமையாக வளர்ந்திருக்காது. அதனால் நினைவுகள் உருவாகின்றன. ஆனால் அவை நீண்ட காலத்திற்கு சேமிக்கப்படுவதில்லை. இங்கேதான் இன்னும் வியப்பான விஷயம் வருகிறது. ஒரு குழந்தையின் மூளை ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான புதிய நரம்பு செல்களை உருவாக்குகிறது. இதைத்தான் நியூரோஜெனசிஸ் என்று அழைக்கிறார்கள். இது வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம். ஆனால் ஒவ்வொரு புதிய செல்களும் உருவாகும்போது பழைய இணைப்புகள் மாறுகின்றன. அந்த இணைப்புகளில்தான் உங்கள் பழைய நினைவுகள் இருந்தன. உங்கள் மூளை வளர்ந்து கொண்டே இருந்ததால் பழைய நினைவுகள் மெதுவாக அழிந்துவிட்டன. உங்கள் மூளை புதிய வீட்டை கட்டும்போது பழைய அறைகளை இடித்தது. நான் என்ற உணர்வு. இன்று நீங்கள் உங்களை ஒரு தனி மனிதராக நினைக்கிறீர்கள். ஆனால் 18 மாதங்களுக்கு முன் இருக்கும் குழந்தைகளுக்கு அந்த உணர்வு முழுமையாக இருக்காது. அதை எப்படி தெரிந்து கொண்டார்கள் தெரியுமா? ஒரு குழந்தையின் மூக்கில் ஒரு சிறிய சிவப்பு புள்ளி வைத்தார்கள். அதை கண்ணாடி முன் நிறுத்தினார்கள். 18 மாதங்களுக்கு முன் இருக்கும் குழந்தைகள் கண்ணாடியில் இருப்பது வேறு குழந்தை என்று நினைத்தன. ஆனால் 18 மாதங்களுக்கு பிறகு அவை தங்கள் மூக்கைத் தொட்டன. அப்போதுதான் அது நான்தான் என்று புரிகிறது. ஒரு மனிதன் நான் என்ற உணர்வை பெற்ற பிறகுதான் தன்னுடைய வாழ்க்கையை நினைவுகளாக சேமிக்க ஆரம்பிக்கிறான். மற்றொரு காரணம் மொழி. நாம் பேச ஆரம்பிப்பதற்கு முன் நமது அனுபவங்கள், ஒலி, ஒளி, வாசனை, உணர்வுகள் இப்படி தனித்தனியாகவே சேமிக்கப்படுகின்றன. ஆனால் அவற்றை ஒன்றாக இணைக்கும் வார்த்தைகள் இருக்காது. உதாரணமாக, நேற்று பூங்காவிற்கு சென்றோம் என்ற ஒரு வாக்கியம் நினைவை உறுதியாக மாற்றுகிறது. அதனால்தான் குழந்தைகள் பேச ஆரம்பித்த பிறகு அவர்களின் நினைவுகளும் நீண்ட காலம் நிலைத்து நிற்க ஆரம்பிக்கின்றன. அப்படியென்றால் உங்கள் குழந்தை பருவம் எங்கே போனது? அது மறைந்து விடவில்லை. அது உங்கள் மூளையின் வளர்ச்சிக்காக தியாகம் செய்யப்பட்டது. நீங்கள் இன்று இருக்கும் மனிதராக மாற உங்கள் மூளை பழைய நினைவுகளை விட்டுக் கொடுக்க வேண்டியிருந்தது. அதனால் உங்கள் வாழ்க்கையின் முதல் 3 ஆண்டுகள் ஒரு கருந்துளை போல தோன்றுகின்றன. ஆனால் அந்த நினைவுகள் இல்லை என்றாலும் அந்த அனுபவங்கள்தான் இன்று நீங்கள் யார் என்பதை உருவாக்கிய மிக முக்கியமான தருணங்கள். அதனால் உங்களுக்கு உங்கள் குழந்தை பருவம் நினைவில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் குழந்தை பருவம் உங்களை ஒருபோதும் மறந்ததில்லை.